இவரோட பேரு சுப்புனி, இவரோட பேரு சப்புனி. இவங்க தாத்தா மங்குனி புதைச்சு வச்ச புதையில நோக்கிதான் இவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கடந்த 10 வருஷமா பழைய சோறு மட்டுமே தின்னு இவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அந்த புதையில நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. தோற்றத்துல தற்குறி மாதிரி இருக்காங்களே, இவங்க எப்படி இந்த புதையில தேடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு நாயை விட 10 மடங்கு மோப்ப சக்தி இருக்கு, இவருக்கு யானையை விட பெரிய மூல சக்தி இருக்கு. 10 வருஷ தேடலுக்கு பிறகு ஒரு வழியா இன்னைக்கு அவங்க அந்த புதையில கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த புதையில திறந்து பார்த்தா அது உள்ள 4 துண்டு பேப்பர் இருக்கு. சப்புனி தன்னுடைய மூளை சக்தியை உபயோகப்படுத்தி அந்த 4 துண்டு பேப்பரை வெறும் 4 மணி நேரத்திலேயே ஒண்ணு சேர்த்துட்டாரு. அந்த ஒண்ணு சேர்க்கப்பட்ட பேப்பரை பார்த்ததும் அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அப்படி அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லைப்ப தொலைச்சியடான்னு தங்கிலீஷ் மொழியில அவங்க தாத்தாவால எழுதப்பட்டிருக்கு. லைப்பா தொலைச்சிட்டியாடா? நானா இப்பெல்லாம் சொல்லாத நானா. எக்ஸ்கியூஸ் மீ. ப்ரோ எனக்கு அட்ரஸ் இருக்கு. இல்ல மேடம் அட்ரஸ் சொல்றது புரியுதா இல்லையா? லூசா இருப்பா போல. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இந்த அட்ரஸ் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்றீங்க? அட்ரஸ் எவ்வளவு இருக்கு? அந்த இடத்துல தான் ப்ரோ இருக்கு. அப்படியா? டோன்ட் மைண்ட், நானும் அங்க தான் போறோம். டிராப் பண்ணிடலாம். ஷூர் ப்ரோ, வாங்க உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நானும் அங்க தான் போறேன், கொஞ்சம் டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? சாரி. மேலிகோ பீக்கடியர். அட சாரி. எங்க மச்சான் சீமான சொல்ல பாரு யாருன்னு. சீமானன் இல்லாத வீடியோவே இல்ல. ஆமா, வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுனா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாம் சொன்னாங்க. அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன். நீங்க சொன்னாரு நீ பச்சை மிளகா செடி வச்சுனா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்துனா அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூட்டு விட்டாங்களாம் அவனை. அவன் ஓடி 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 ஓடும், எல்லாம் பார்த்து சிரிச்சானா. என்ன இவன் பயந்து ஓடுறான்னு. ஆனா அவன் பயந்து ஓடலையாம், அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கின ஒரே அடி எல்லாம் விழுந்துட்டான். இதுவாது பாதி கற்பனை. இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டானா. பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா. மான் கறி சாப்பிடுறியா முயல் கறி சாப்பிடுறியான்னு ஒரு கேட்டுக்கிறாராம். ஏன்னா ஒரு மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே 18 பேரோட காட்டுக்கு போனான் எங்க அண்ணன் பிரபாகரன். பாண்டிருக்காராம். திடீர்னு தட 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 ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களாம். அண்ணனின் கதைகள். இது எந்த ஊரா? இது தமிழ்நாடுடா. இது சொல்ல சொன்ன மாதிரி தான். அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. நான் போனதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு கையில என்ன கர்மம்டா இது? கழுத்துல லேசா என்ன சிலுங்குற? டேய் கழுத்துல கத்தியோ பண்ற, என்னடா சிலுங்குற? அப்போ என்ன அடிப்பியா? சொல்லுடா, என்ன அடிப்பியா? ஆமா ஆமா, எதுக்கு நீ இப்படி பேசுற? ஓ, அப்ப என்ன அடிப்ப அப்படிதானே? டேய் என்னடா பண்ற? உங்களா என்ன? நீ தானே சொன்ன அடிப்பன்ட்டு. வா, என்னடா உம்மா குடுக்குற? டேய் யாரா அவன்? பைத்தியங்கத்தை முடிச்சிட்டானா அவனுக்கு? டேய் நல்லா பார்த்து சொல்லு. வானவில் கூட்டமா? பிரச்சனை பண்ணா எது? ஏன் ஆல்டியா? டேய் இவன் செக்ஸ் டார்ச்சர் குடுத்தது ஏனுக்குடா? இது என்ன இது? நான் போறப்ப வரப்பெல்லாம் என்ன அபியூஸ் பண்றான்டா பொறுக்கி. எல்லாம் முத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கா. ரவுண்ட் 1 பிராக்டிஸ் எடுக்கிறாரு போல. நமஸ்காரம் வாங்க. ஸ்மைல் ப்ளீஸ். இது வந்து மறுபடியும் நமஸ்காரம். எப்போ வரீங்களோ சபைக்கு நமஸ்காரம். எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. பிராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். பாகுபலி என்ன திமிர் இருந்தா என்னோட மீட்டிங் போடா மூடினு ஒரு கன்சி ஆகிற பொண்ணுன்னு கூட பாக்காத. அவ கையில விளங்க மாட்டி மாடு நிக்க வச்சு நிக்க வச்சுங்கிற எங்க கோத்தக்காரை கூப்பிடு. திரியே ஏ சகாலத்திய அவ கையில விளங்க மாட்டி நிக்க வச்சுங்க மாடு பாடி மூடினு. மக்கள் இப்ப தெரியுதா கட்டப்பையன் பாகுபலியை குத்துனாருன்னு? இதுதான் ரீசன். அந்த சீனை டெலீட் பண்ணிட்டாங்க.
என்ன கட்டப்பா தலை புது நான்ஸ்டிக் தவா மாதிரி இருக்குது பயங்கர எந்த colour. ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு இப்பதிக்கு போலமா எங்க வீட்டானே முருகர் கோயில் இருக்குது அங்க போய் சிம்பிளா மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டீங்க சி பிச்சைக்கார நாய் உன்ன போய் கேட்டேன் பாரு உனக்கு 20 நாள் சஸ்பெண்ட் 20 நாளைக்கு வேலைக்கு வர்றது தலையை பார்த்தானே என் இரு கண்களும் கூசுகிறது என்னை மன்னித்து விடுங்க தாயே வேணுமென்றால் உங்களுக்கு நான் மைசூர் பாக்கி எடுத்துன்னு வந்துகிறேன் தருகிறேன் தாயே போயிடுறா கழிவு கடவாயில் ஊத்தி விடுவேன் தலைய பாரு அவன் நாளை பாரு சொட்ட தலையா போட நான் என்ன பண்ணுவேன்னா தலையிலே மூளை அடிப்பேன். அது டேய், இவன்டா. எனக்கு மட்டும் தான் கேட்கும். ஏன்னா தலைக்கீழ காது இருக்கீங்களா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும் உன் செருப்பு பயங்கரமான ஆளாச்சு அவன். இது அது இல்ல 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. 9 நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால 9 நாள்ல நின்றுவேன். நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். 9 நாளில் நடப்பேன், சேர்ல நானே உட்காருவேன். அந்த அளவுக்கு தேவன் கிருபை செஞ்சார். 9 நாள்ல நின்ன குழந்தைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம்.